அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் 4வதாக வரும் ராசி தாங்க கடகம் ராசி. ரொம்ப ரொம்ப நல்ல ராசிங்க. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த கடக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இன்னி வரக்கூடிய காலங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க, நம்மளுடைய கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது, யோகங்களாக மாறப்போகுது அல்லது கஷ்டங்களாக மாறப்போகுதா அப்படிங்கிறத பார்த்தா இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறேங்க. நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு கடகுங்க. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி ஒரே ராசி இந்த கடகம் ராசி தாங்க. நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களோட அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் வலுவிளக்க செய்வீங்க. உங்களோட ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர். ஒருவரோட மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறாரு. மேலுமே நீங்கள் வெகு விரைவில் மற்றவங்க மனதில் இடம் பிடித்திருவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. மேலுமே உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காராக இருந்தால் அதிநவீன வீடு கட்ட விரும்புவீங்க. அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மனைவி அல்லது குழந்தைங்க பெயரில் இருப்பது தான் ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருதுனால திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் வரைக்குமே நம்மளுடைய கடகம் ராசிக்குரியது. கடக ராசிக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் பார்த்திங்களா சூரியன் கேது, சப்தம ஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு, மேலுமே தொழில் கர்ம ஜீவன் ஸ்தானத்துக்கு ராகு, விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் பார்த்திங்களா இந்த டைம் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக மாற்றம் பார்த்திங்களா உங்களுக்கு எந்த அளவு ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் எல்லாமே நீங்கள் வெற்றிகரமாக செய்வீங்க. ஆனால் தாமதமான பலனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். அடுத்து உங்களுக்கு உதவிகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே தைரியம் இந்த டைமில் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அளவு அதிவேகமாக இல்லை அப்படின்னா கூட நிதானமாக இருக்கும். இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது, பணவரத்து இருக்கும். மேலுமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. நீண்ட நாளாகவே தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். மேல் அதிகாரிகள் சொல்வதற்கு மாற்று கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. மேலுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். இருந்தால் கூட அதை சமாளிக்கிற திறமை தாங்க நமக்கு முக்கியம். சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உடனே நீங்கள் பேசி தீர்ப்புக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதையே சும்மா யோசிச்சுட்டு நம்ம இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற காலகட்டத்தில் நாம் அதையே யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி அடுத்தது முன்னுக்கு வருது. குழந்தைங்களோட எதிர்பார்ப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கு எதிர்பாராத உறவுகள் கிடைக்க பெற போகிறீங்க. மாற்று கருத்துக்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் எதுவுமே ஒரு ஆலோசனைலாம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு இது பண்ண வேணாம். உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்தீங்களாவே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலுமே கரை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பாலித்துடன் பழகும்போது கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சலானது குறைய ஆரம்பிக்கும்.
மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளுவானது இருக்கும். மனம் மகிழும்படியான காரியங்களானது நடக்கும். உங்களோட பேச்சு திறமையால் காரியங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. பயணங்கள் செல்லவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமோடு பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இருந்தால் கூட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளோட எதிர்கால நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி விருந்தினர்களோட வருகை பார்த்திங்களா இந்த டைமில் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்துக்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட பகைமையை பாராட்டுவதை தவிர்க்கிறது நல்லதுங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்க. கண்டிப்பாக யார்கிட்டையுமே சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வேணாம். அடுத்ததாக பார்த்தோமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயத்தில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது தான் ரொம்ப நல்லது. மேலுமே புதிய முயற்சியில் தாமதம் ஏற்பட்டால் கூட எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலுமே உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் எதையுமே நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வைங்க. அது கட்டாயம் நடக்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். பணவரத்து இருக்கும், இருந்தால் கூட கொஞ்சம் தாமதப்படும். மற்றவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் இருக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்களா கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பணம் வரத்து தாமதப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவங்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். செயல்திறன் பார்த்திங்களா அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே திடீர் பிரச்சனை தலை தூக்கும். மிகவும் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் பார்த்திங்களா ஏற்பட்டு நீங்கும். ஸோ பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைங்க உங்களோட ஆலோசனை கேட்காம தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம். உறவினர்கள் நண்பர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பழகுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அம்மனுக்கு பூஜை செஞ்சு விரதம் இருப்பது உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே போக்கும். மனக்குழப்பமானது நீங்கி உங்களுக்கு தைரியம் உண்டாகும். பொதுவாகவே நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்களா நீங்கள் இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்களா கடகராசிக்கான பரிகாரங்களில் சில பேர் பார்த்தீங்களா அம்பாள் வழிபாடு குறிப்பிட்ட ஒரு கிரகங்களுக்கான பூஜைகள் மேலுமே உங்களுக்கு செல்வம் பெருக உதவும் சில எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனை அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால சந்திரன் தொடர்பான வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு அடங்கும். குறிப்பிட்ட கிரக பயிற்சிகளுக்கும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பரிகாரங்கள் பார்த்திங்களா மாறுபடும். இருந்தால் கூட கடகராசியோட அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திரனை வலுப்படுத்தும் வழிபாடுகள் நீங்கள் செய்யலாங்க. செல்வம் பெருகவும் அதிர்ஷ்டத்துக்காகவும் பல சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் கடகராசிக்காரர்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அது உங்களுக்கு பிரச்சனைகள் சீக்கிரமாகவே சரியாகிவிடும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மாதம் ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியும். இந்த கடகராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான். எனவே கடகராசிக்காரர் தங்களோட ராசிக்குரிய திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவது அவங்களோட கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கும். மேலுமே பௌர்ணமி தினத்தில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூர்ண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவது உங்களோட மனதில் நேர்மறையான சக்திகளை நிரம்பி செய்யும் அற்புதமான ஒரு வழிபாடுங்க. மேலுமே சந்திர பகவான் ஒரு மனிதனோட தாயாருக்கு காரகனாகிறார். எனவே இந்த கடக ராசிக்காரர் தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி அவங்களோட ஆசிகளை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவும் சிறந்தது. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம
கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.